ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரிலீஸ் பண்ணிருக்க கம்பைன்டு டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சோ இந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய பேசிக் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னாவே டிப்ளமோ அண்ட் ஐஐடி லெவலுக்கானது தான். சோ இந்த எக்ஸாம் என்னைக்கு, என்னென்ன எலிஜிபிலிட்டி, எப்ப லாஸ்ட் டே டு அப்ளை எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்கலாம் A to Z. சோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லாஸ்ட் டேட் டு அப்ளை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் 12th, அதாவது 12th ஜூலை தான் லாஸ்ட் மந்த். லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாம சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க ஆர் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குன்னா நீங்க வந்து ஒரு அதுக்காக அப்ளிகேஷன் விண்டோ, ஒரு அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோன்னு ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அது 16th ஜூலைல இருந்து 18th ஜூலை வரைக்கும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும் போதே கரெக்டா பண்ணிடுங்க, திருப்பி தப்பு பண்ணாதீங்க. ஸோ டேட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு பேப்பர் இருக்கு. ஸோ பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. ஸோ பேப்பர் 1 பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஜென்ரல் பேப்பர். நம்மளுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி யூஸ்வலா நம்மளுக்கு இருக்கிற ஒரு பேட்டர்ன் தான். ஸோ இதோட எக்ஸாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 31st ஆகஸ்ட், அதாவது ஃபோர்நூன் மார்னிங், அதாவது 10 to 1ல தான் இருக்கும். பேப்பர் 2ன்றது உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏத்த மாதிரி. சப்போஸ் இப்போ நீங்க ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட்ல இருக்கீங்க, இல்ல இப்போ நீங்க வந்து இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்ல போயிருக்கீங்க. ஸோ இப்போ நீங்க சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்துட்டு 12th இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, ஸோ சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, அப்போ நீங்க வந்து யூ கேன் சூஸ் சிவில் இன்ஜினியரிங் அப்படின்ற டாபிக் செகண்ட் பேப்பர்ல நீங்க சூஸ் பண்ணி உங்களுடைய மேஜர் எழுதிக்கலாம். ஸோ இதோட எக்ஸாமினுடைய டேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் 7, 11 and 15. ஸோ இந்த 3 டேட்ஸ்ல வந்து நடக்கும். எந்தெந்த பேப்பர் என்னன்னைக்கு எங்க நடக்குதுன்றது எல்லாமே வந்து உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ சொல்லியிருக்காங்க பாருங்க, the paper wise date and exam time of the examination will be informed only through the commission's website. ஸோ உங்களுக்கு வெப்சைட்ல வந்து போடுவாங்க. ஸோ வெப்சைட்டை தரவா ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் ஹவு டு அப்ளை, நம்மளுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி டிஎன்பிசியில் ஒரு ஓடிஆர் சொல்லிட்டு ஒன்று இருக்கும், ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டிஎன்பிசியில் எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ண போறீங்க, அப்ரோச் பண்ண போறீங்கன்னா இது இருக்கும். ஒன்றும் இந்த ஓடிஆர்ல ஒன்றும் பெருசா இல்லை, உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பற்றி ஆல்ரெடி நான் மேலேயே சொல்லிட்டேன். ஸோ சப்ஜெக்ட் பேப்பர் ஆப்ஷன்ஸ் இது வந்து என்னன்னா உங்களுடைய, அதாவது நான் சொன்ன மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஈக்குவல் அண்ட் டிகிரி அப்பியரிங் ஃபார் த எக்ஸாமினேஷன். ஸோ உங்களுடைய நீங்க என்ன மேஜர் பண்ணிருக்கீங்க, லைக் டிகிரி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இல்ல இப்போ ஒரு என்ன சொல்றது, நான் ஐஐடி அண்ட் டிப்ளமோன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ டிப்ளமோ லெவல்னா நீங்க வந்து உங்களுடைய 11th and 12th நீங்க டிப்ளமோல என்ன மேஜர் எடுத்திருந்தீங்க, ஐஐடி லெவல்னா நீங்க வந்து என்ன உங்களுடைய கிராஜுவேஷன்ல பண்ணிருந்தீங்க அப்படின்றத மேஜர் வச்சுதான் அங்க இருக்கிற பேப்பர் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ லிஸ்ட் ஆஃப் பேப்பர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த அனெக்ஷன்ல கொடுத்திருப்பாங்க. நீங்க அது என்னன்னு சொல்லி கோ த்ரூ பண்ணிக்கலாம். தென் பேண்ட் திங்ஸ், வார்னிங் ஐட்டம்ஸ் இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கம்ஸ் போஸ்ட் அண்ட் வேகன்சிஸ். இப்போ போஸ்ட் அண்ட் வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா மொத்தமா நம்மளுக்கு 1910 வேகன்சிஸ் இருக்கு. அதாவது ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், ரெக்ரூட்மெண்ட் வேகன்சின்னு சொல்லலாம். பட் இப்போ இது என்னென்ன வேகன்சிஸ் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே டீடைல்டா இதுல இருக்கு. பக்கத்துலேயே உங்களுக்கு என்ன லெவல் ஆஃப் பே ஸ்கேல் அப்படின்றத வரைக்கும் டீடைல்டா கொடுத்துருக்காங்க. யார் யாரு என்னென்ன மேஜர்ல இருக்கீங்க, என்னென்ன பேப்பருக்கு அப்ளை பண்ண போறீங்க, அப்போ உங்களுடைய சேலரி எங்க வரும், உங்களுடைய கேடர் எப்படி இருக்கும், உங்களுக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு போஸ்டிங்ஸ் இருக்கு, எல்லாமே டீடைல்டா நோட்டிபிகேஷன்ல இருக்கு. மறக்காம அந்த நோட்டிபிகேஷனை பார்த்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எப்பயுமே ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு இந்த ஏஜ் லிமிட். ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா சேம் கோஸ், உங்களுடைய போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுடைய ஏஜ் லிமிட்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனை போஸ்ட் இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 58 போஸ்ட் இருக்கு. ஸோ இந்த 58 போஸ்ட்டுக்கும் நீங்க வந்து எஸ்சி கேண்டிடேட்ஸ் லைக் இந்த ஓப்பன் கேட்டகரியில வரவங்களுக்கு ஃபர்ஸ்ட், இந்த அதர்ஸ் அப்படின்ற ஓப்பன் கேட்டகரியில வரவங்க இந்த அனெக்ஷனை வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. லைக் 4.1ல வந்து நீங்க கோ த்ரூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்ஸ், ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே என்னன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ரிசர்வ்டு கேட்டகரி, அதாவது பிசி, எம்பிசி, ஓ அந்த மாதிரி இதுல வரீங்கன்னா உங்களுக்கு இங்க எல்லாமே என்ன ஏஜ் லிமிட் இருக்கு, என்ன என்ன ரிலாக்ஸேஷன் இருக்கு எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ மோஸ்டா இதை வந்து நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. மோஸ்டா ரிசர்வ்டு கேட்டகரியில வரனால நம்மளுக்கு வந்து அந்த ஏஜ் லிமிட்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய எஸ்எஸ்எல்சி 10th மார்க் ஷீட் ரொம்ப பேசிக் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நம்மளுடைய 11th 12th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் உங்களுடைய டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோட மார்க் ஷீட், ஐஐடி முடிச்சிருந்தீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்க, ஐஐடில பாஸ் அவுட் ஆயிருக்கீங்கன்னா அந்த மார்க் ஷீட். ஸோ இது எல்லாமே கரெக்டா வச்சுக்கோங்க. கரெக்டா அவங்க கேட்கிற ஃபாண்ட் அண்ட் அவங்க கேட்கிற அந்த கேபி சைஸ்ல வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எங்கெங்க வேணும், என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் எல்லாமே வந்துட்டு டீடைல்டா போட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க.
ஸோ ஆக்சுவலா நிறைய போஸ்ட் இருக்கு, 58 போஸ்ட் இருக்குல்ல. ஸோ அதனால அந்த 58 போஸ்ட்டுக்கும் என்னென்ன எது தேவை எது எதுன்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அதான் சொல்லியிருக்கேன். சப்போஸ் நீங்க இன்டர்ன்ஷிப் பண்ணிருக்கீங்க, பிஜி பண்ணிருக்கீங்க, ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களோட எஜுகேஷன் ரிலேட்டடா உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கும். இப்போ நீங்க ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில வரீங்கன்னா உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட்ஸ், அதுக்கப்புறம் இப்போ நீங்க பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டியா இருக்கீங்கன்னா அதுக்கேத்த ஒரு விஷயம். ஸோ அது எல்லாமே கூட யூ கேன் நீங்க எல்லாமே வச்சுக்கலாம். தென் மெடிக்கல் அண்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ மெடிக்கல் அண்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்றது நம்மளுக்கு பேசிக்காவே யூஸ்வலாவே ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் தான் இருக்கும். ஸோ அது என்னென்ன பொசிஷன் நம்மளுக்கு என்ன இருக்கணும், லைக் ஐசைட் கரெக்டா இருக்கணும், மெடிக்கலி ஃபிட்டா இருக்கணும். ஸோ அதுதான். ஸோ என்னென்ன போஸ்டிங்ஸுக்கு என்னென்ன மெடிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் என்னென்ன ரெக்வயர் பண்றாங்கன்றது இதுல டீடைல்டா இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு விஷன் கரெக்டா இருக்கணும், ப்ராப்பரான ஒரு ஹைட் அண்ட் ஐ மீன் ஒரு பாடி மாஸ் இண்டெக்ஸ்ல இருக்கணும். ஸோ கேண்டிடேட்டோட மேக்ஸிமம் பிசிக்கல் ஹைட் பார்த்தீங்கன்னா 152 சென்டிமீட்டர் அண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா 45ல இருக்கணும். ஸோ இந்த எதுக்கு இந்த இதுனா வந்து ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் ட்ரே. ஸோ இந்த பொசிஷன்லாம் நீங்க சூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹைட் அண்ட் வெயிட்டுக்குமே நீங்க வந்து இந்த ஹைட் அண்ட் வெயிட்ல நீங்க இருக்கணும். தென் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த மட்டும் நம்மளுக்கு நாலேஜ் அண்ட் தமிழ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது அந்த நீங்க தமிழ்ல எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல நீங்க பாஸ் ஆனாதான் நீங்க வந்து அடுத்து இருக்கிற அந்த ஆப்டிடியூட் பேப்பர், ரீசனிங் பேப்பர், அப்புறம் உங்களோட சப்ஜெக்ட் 2 பேப்பர்ஸ் எல்லாம் they will be evaluating. ஸோ அதனால தமிழ் நம்மளுக்கு ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். So restrictions on applying for the exam. So candidates not belonging to SC, ST இவங்க எல்லாருமே and who have been put in 5 years or more service since the appointment of the government. So இந்த மாதிரி நீங்க எஸ்சி எஸ்டிலாம் இல்லாம ஓப்பன் கேட்டகரியா இருக்கீங்க அண்ட் ஆல்ரெடி 5 years of serviceல வந்து நீங்க கவர்மெண்ட்ல இருக்கீங்கன்னா நீங்க எல்லாம் வந்துட்டு நாட் ஐ மீன் எப்படி சொல்றது, நாட் எலிஜிபிள் டு அப்ளை. நீங்க இந்த மீன் இந்த எக்ஸாம்க்கு நீங்க அப்ளை பண்ணதுக்கு எலிஜிபிலிட்டியே கிடையாது. அண்ட் தென் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ்க்கு உங்களுக்கு என்னென்ன போஸ்ட் இருக்கு, நீங்க வந்து என்னென்ன கேட்டகரிஸ்லாம் நீங்க அப்ளை பண்ணலாம், உங்களுக்கான அந்த ஃபெசிலிட்டிஸ் என்ன எல்லாமே வந்து நீங்க இதில் பார்க்கலாம். ஸோ பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் சிங்கிள் ரிட்டன் டெஸ்ட் தான் இருக்கும். ஸோ எப்படி ரேங்கிங் ப்ரொசீஜர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். கட் ஆஃப் ஸ்கோர் பண்ணி மெரிட் லிஸ்ட்ல தான் they'll be taking you. ஸோ அது அண்ட் தென் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்ட் நான் சொன்ன மாதிரி பேப்பர் 1ல 3 பார்ட் வில் பி ஹேவிங் தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் மென்டல் ஆப்டிடியூட். ஸோ டோட்டல் ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ஹார்ஸ். ஸோ டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 300. இதுல பைஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு 100, ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு 75 அண்ட் மென்டல் ஆப்டிடியூடுக்கு 25. ஸோ இதுல வந்து நீங்க மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் நான் சொன்ன மாதிரி 60 மார்க்ஸ் எடுக்கணும் அண்ட் ஃபார் அதர் 60 அண்ட் மிச்சம் இது இடத்துல வந்து 135 எடுக்கணும். இந்த என்டையர் உங்களுக்கு வந்து இந்த பார்ட் 1 பார்த்தீங்கன்னா அண்ட் ஐ மீன் என்டையர் பேப்பர் 1 பேப்பர் 2 போத் வில் பி இன் அப்ஜெக்டிவ் டைப். இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் ஐ மீன் பேப்பர் 1 வில் பி இன் OMR, பேப்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா சிபிடினா உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஐஐடி அண்ட் டிப்ளமோல கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் இருக்கும் அண்ட் டோட்டலா 3 ஹார்ஸ். ஸோ 300 மார்க்ஸ். ஸோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி சிபிடி சாரி ரிட்டன் டெஸ்ட்னு சொல்லிட்டேன். சிபிடி இஸ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஸோ உங்களுக்கு பேப்பர் 2 வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல இருக்கும். ஸோ என்னென்ன பேப்பர், என்னென்ன சப்ஜெக்ட் கோட், அது என்னென்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கலாம், உங்களுக்கு ஐ மீன் லாங்குவேஜ் ஆஃப் கொஸ்டின் பேப்பர், நீங்க உங்களுக்கு தமிழ் வேணுமா இங்கிலீஷ் வேணுமான்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு அப்ளிகேஷன்லேயே கேட்கும் போது கேட்பாங்க. ஸோ தெளிவா படிச்சு பார்த்து நிதானமா எந்த பொசிஷனு எந்த லாங்குவேஜ்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுங்க. தென் ரிசர்வேஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட், அப்புறம் கம்யூனிகேஷன். உங்களுக்கு கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே வில் பி ஒன்லி இன் வெப்சைட். உங்களுக்கு மெசேஜோ உங்களுக்கு மெயிலோ எதுவுமே வராது. ஸோ ஆல்வேஸ் கீப் செக்கிங் த வெப்சைட். அதுக்கப்புறமா தென் அவ்வளோதான். ஸோ பேசிக்கா இந்த அனெக்ஷர்ல உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஓடிஆர் பத்தி டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுடைய போட்டோவோட லென்த், வித் அண்ட் வாட்ஸ்அப் பிக்சல் சைஸ், கேபி சைஸ், இது எல்லாமே டீடைல்டா இருக்கும். ஸோ எக்ஸாம் சென்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் அவைலபிளா இருக்கு, ஸோ அப்ளிகேஷன் எப்படி பண்ணும், ஸோ உங்களோட அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா இட்ஸ் 100 rupees. ஸோ இது வந்து உங்களுக்கு ஆன்லைன் மோட் பேமெண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நெட் பேங்கிங் யூபிஐ மூலயமா தான் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஆஃப்லைன் பேமெண்ட்ஸ் இருக்காது. அண்ட் தென் ஆஃப்லைன் பேமெண்ட்ஸ் இருக்காது. ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதை எப்படி எடிட் பண்ணுறது, ஸோ தென் கரெக்ஷன் விண்டோ பற்றி, எப்படி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், ஸோ எவ்ரிதிங் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் என்டையராக இந்த அனெக்ஷன் 1 வந்து கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயில்டாக தரோவாக பார்த்துட்டோம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை தரேன். இந்த வீடியோ மறக்காம
பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு போகணும்னு எய்ம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். See you in next video. Bye.